அது
அதிகாரம் 5, 20 மற்றும் 6:2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்பட வேண்டாமல் கடவுள் பாவம் அறியாத அவரை பாவங்களை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பரிகரித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் சொல்கிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே பேசுனார். இது ஆண்டவரிடம் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 40 நாட்களிலும் ஆண்டவரை அனுபவிக்கிற காலம். அன்னை மரியாதை கௌரியை கூட காண வாழ்த்த வந்த பொழுது அவர்களை பார்த்து அருள் நிறைந்தவர்களே வாழ்க, அருள் காலம் உனக்கு மோடு இருக்கிறது என்று சொன்ன இறை வார்த்தை என்னை இந்த அருமையான இறை வார்த்தையின் சிந்தனைக்கு அழைத்தது. தவக்காலம் என்பது அருளி காலம். இந்த உலகத்தில் நமக்கு தெரியும், அருள் இருக்கிறது, இருள் இருக்கிறது. இருள் நிறைந்த இந்த உலகம், இருள் நிறைந்த இந்த உலகம் என்று சொல்கிற பொழுது அக்கிரமங்கள், பாவங்கள், அகங்காரங்கள், வன்முறை, கொடுமை, திருட்டுத்தனங்கள்,
தீமை, கொலைகள், கொள்ளைகள், கற்பழித்தல், கருச்சிலைகள் என கோடிக்கணக்கான தீமைகள் உலகில இருப்பதை அறிவோம். இதுதான் இருள். இந்த இருளின் மத்தியிலே வாழ்கின்ற மனித சமூகம் அருளை தேடி சென்றால்தான் அங்கே வாழ்வு உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு, நிம்மதி உண்டு, அங்கேதான் அமைதி உண்டு, அங்கேதான் அன்பு நடக்கும். அதை குறிக்கின்ற காலம்தான் இந்த தவக்காலம், அருளின் காலம். அருளை நாம் விட்டு இருக்க வேண்டும். திருப்படி கூடியிருக்கிறோம். ஏனோ தானோ என்று கூட வேண்டாம், கடமைக்கு கடனுக்கு வர வேண்டாம். உணர்ந்தவர்களாய், உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்திற்கு தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் கொண்டாடுவோம். தமத்தின் அடையாளமாக தம் தலையின் மீது இடப்படும் திருநீரை புனிதப்படுத்த அவர் இறக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் காட்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றேன். பரிகாரங்களினால் மகிழ்கின்றேன். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்ந்தவர்களும் திருநீரை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தவர்களும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகளின் பாஸ்கா மலை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம்.
இக்காட்சிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாகும். அவர் பாடுபட உடம்படிந்து தம்மை கைவிட்ட போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவுள்ள இறுதியில் பின்னத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாகும்: அனைவரும்